ரவி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். அவன் கிளாஸ் டாப்பர். ஆனா போட்டின்னு வந்துருச்சுன்னா எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் டஃப் கொடுக்காம இருக்குமா? அதனால தான் பல ஸ்கூல்களில் படிக்கிற பசங்க எல்லா போட்டியிலையும் ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதனால என்னதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் போட்டின்னு வந்தா லாஸ்ட் பெஞ்சு நின்று தட்டி தூக்குவாங்க பரிசுகளை. கிளாஸ்ல பேச்சு போட்டி நடந்துச்சுங்க. ரவி நல்லா தான் பேசுனா, இருந்தாலும் அவனுக்கு பரிசு கிடைக்கல. ஏன்னா ரவியை விட ரொம்ப நல்லா பேசினா சிவா. ஏன்னா அவனுடைய பேச்சிலையும் அந்த பாவனைகளும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதனால ரவிக்கு பரிசு கிடைக்கலைங்க. தான் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு மனவேதனையோட வீட்டுக்கு திரும்பினா ரவி. வாசல்ல தாத்தா உட்காந்துட்டு இருந்தாரு. என்னப்பா பரிசு வாங்கிட்டியா? பேச்சு போட்டிக்கு போனியே அப்படின்னு கேட்டாரு. ரவி, இல்ல தாத்தா, நான் பரிசு வாங்கல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே சொன்னான். உடனே தாத்தா விடுவாரா? எங்க காலத்துல எல்லாம் போட்டின்னு போனோம்னா பரிசு வாங்காம வரமாட்டோம் தெரியுமா? நீயும் இருக்கியே அப்படின்னு ரவிய திட்டிக்கிட்டே இருந்தாரு. ரவிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாலும் தாத்தா எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு மனசுக்குள்ளார எண்ணிட்டு வீட்டுக்குள்ளார வந்தான். வந்த உடனே அவங்க அப்பா, என்னடா ஆச்சு? பேச்சு போட்டிக்கு போனியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, சிவா தான் ப்ரைஸ் வாங்கியிருக்கான், எனக்கு ப்ரைஸ் இல்லப்பா அப்படின்னு சொன்னா ரவி. உடனே அவங்க அப்பா, என்னடா இதுக்கா நேத்து ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த? சரி போ அப்படின்னு அனுப்பிட்டார். அவனை ஒரு நேரம் கூட யோசிக்கல. ஐயோ அவன் கஷ்டத்துல வந்திருக்கானே அப்படிங்கறத அவர் யோசிக்கல. உள்ளார பாட்டி, அப்பாவோட அம்மா, என்னடா நேத்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண? உங்க அம்மாவும் உனக்கு டீ போட்டு கொடுத்து பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்தா, ஆனா ஒன்னும் விளங்கலையே. பெருசா பரிசு வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சோம், ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இதுக்கு தான் அவளும் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தாளா அப்படின்னு தாம் பேரனை திட்டுற மாதிரி தாம் மருமகளை திட்டிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி. இதனால தாம் பேர மனசு கஷ்டப்படுவாங்கிறதெல்லாம் பாட்டிக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அடுத்ததா சரி எல்லாருமே இப்படி நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டயுமே கோவத்தை காட்டாம வந்தா ரவி. அவங்க அம்மா குலோப் ஜாமோட வந்தாங்க. ரவிக்கு வந்ததே கோவம். என்னம்மா நீங்களும் என்னை இப்படி கிண்டல் பண்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டா ரவி. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, ரவி நீ தோத்ததுக்காக நான் கஷ்டப்படல, நீ அந்த தோல்வியை எந்த அளவுக்கு பக்குவமா ஹேண்டில் பண்ணியோ அதுக்கு கொடுக்குற பரிசு தான் இந்த குலோப் ஜாம். ஒவ்வொருத்தரும் உன்னை திட்டும் பொழுது நீனு அவங்க கிட்ட கோவமுகத்தை காட்டாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னை ஏன் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு கத்தி கோவப்படாம அவங்களுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டு அழகான முறையில ஹேண்டில் பண்ணப்பா. அதுக்காகத்தான் இந்த பரிசு. தோல்விங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். தோல்வி நம்ம அடையத்தான் பக்குவம் நமக்கு கிடைக்கும். நீ எப்பவுமே படிப்பு விஷயத்துல ஜெயிச்சிட்டே வர இல்லையா? அப்போ தோல்வின்னு வரும்பொழுது நீனு எப்படி சந்திப்பியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா பரவாயில்ல, நீ தோல்வியையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணப்பா. அவ்வளவுதான். தோல்வி பெருசா எந்த ஒரு காயத்தையும் நமக்கு ஏற்படுத்த வேண்டாம். தோல்வியில நம்ம கத்துக்க மட்டும் செஞ்சா போதும், சரியா? அதை நீ கரெக்டா புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் மட்டும் இல்லைங்க, அவன் செஞ்ச நல்ல விஷயத்தையும் சொல்லி காமிச்சாங்க அவங்க அம்மா.